நாம் இந்தியா எல்லாம் மிகவும் மாறிவிட்டோம். இன்றும் இங்குள்ள டாய்லெட்டை பற்றி சொல்பவர்கள் பங்களாதேஷில் எத்தனை டாய்லெட் உள்ளது என்று போய் பாருங்கள். பயங்கரமான கஷ்டம். அவர்களின் வீடுகளில் நுழைந்து பாருங்கள். நான் சொல்வது சிட்டியில் வாழும் எலிட் முஸ்லிம்ஸ் அல்ல, தாக்கால் வாழ்பவர்கள். பொதுவாக அங்குள்ள லைஃப் ஸ்டைல் என்றால் மிகவும் பட்டினியும் சுற்றுப்புறத்தில் வாழ்பவர்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு வேலை தேவை. அதன் ஒரு பகுதியாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவர்களுக்கு இந்த வேலை கொடுப்பதன் ஒரு பகுதியாக இங்கு வருகிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2 ரயில் மோதிய போது ஓடிஷால் உங்களுக்கு நினைவு இருக்கும். பங்களாதேஷின் மந்திரி அங்கு வந்தார், அங்கு அம்பாசடர் வந்தார். காரணம் அவர்களுக்கு தெரியும், அதில் இறந்தவர்களில் 25% பங்களாதேஷிகள், இலீகல் இமிகிரண்ட்ஸ் தான். பின்னர் அதை பற்றி ஃபர்தராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுவும் பேசவில்லை. டெட் பாடி பலவற்றை அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்லி அங்கேயே கிரிமேட் செய்தார்கள். இதன் ரீசன் அதுதான். நான் சொல்லி வரும் ஒரு விஷயம் உள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதற்குள்ள ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே முன்னேற முடியும். அதற்குள் மக்களின் பங்கேற்பு எப்படி? மிசோரம் செய்தது. அங்கு மக்கள் பார்டரில் உள்ளவர்கள் ஒருவர் கூட இவர்கள் எங்கு என்ட்ரி செய்தாலும் அப்போதே கூப்பிட்டு சொல்வார்கள். இல்லையென்றால் அங்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை திரும்ப அனுப்புவார்கள். அங்கு வர அனுமதிப்பதில்லை.